போயிடலாம் ப்ரோ. வண்டி ஒன்றும் அடிச்சுட்டு போயிடாதுல. ஊட்டி ஹில்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக போயிட்டுருக்கோம். ஸோ வரும்போது பார்த்துக்கலாம் ஊத்துக்குழியில் வெண்ணெய் இருக்கா இல்லை எண்ணெய் இருக்கான்ட்டு. எங்கடா வரீங்க டே? எப்படா நம்மளுக்குன்னே ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க போலங்க, நம்மள்கிட்ட கிழிஞ்சு பண்ணுறதுக்குன்னே. மேட்டுப்பாளையம் 67 கேர்ள்ஸ் போகிறாங்க. என்னங்க ஹோலி பண்டிகையா? ஹாய் ஹோலி கேர்ள்ஸ். ஹோலி பண்டிகை கொண்டாடிப்பாங்க போலங்க. போடாவும் என்ன, நான் தான்டா ஃபஸ்ட்டு போவேன். பஸ்ஸு அவ்வளோ நேரங்க விடவே மாட்டுறாப்புல. வாவ், பிளாக் தண்டர் ஊட்டி. நாங்களாம் போக மாட்டேனே, நம்மளுக்கு ஹில்ஸ் ரைடு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அப்படியே சில் காற்று ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நான் முந்துறேங்க. ரேஸ் உனக்கும் எனக்கும். பாய் பாய். இந்த அவர் கூட ரேஸ் போடுவோம். பாய் நண்பா. நான் தான் ஃபஸ்ட்டு. வாவ், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. தெரியுது அப்படியே ஏரில் ஃப்ரெஷ்னஸ் தெரியுது, சில்னஸ் தெரியுது. ஸ்பீட் பிரேக்கர் பாருங்கள் எத்தனை குட்டி குட்டி குட்டியாக. ஐ 1 2 3 4 5 5 ஸ்பீட் பிரேக்கர் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் அடர்ந்த காடாக இருக்குது. இதெல்லாம் பார்க்காம எப்படா ஆர்டிஆர் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஊட்டி மலை ரயில் இது வழியாக தான் போகுமா? நம்ம பைக் ரைடருங்க, நம்ம ரயிலெல்லாம் போக மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே பாக்கு மரமாக இருக்குது. சுற்றிலுமே பாக்கு மரம் தான், கண்ணு கட்டுற வரைக்கும் பாக்கு மரமாக தான் இருக்குது. கொல்லிமலையிலையும் இப்படி தாங்க. என்ட்ரன்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாக்கு மரமாக இருக்கும். ஊட்டிலையும் அப்படி இருக்குது. அப்படியே பாக்கோட ஸ்மெல் அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தான் பழம் பழுக்குதுன்னு நினைக்கிறேன், பழம் வாசம் வருது. ஸோ கைஸ், ஊட்டி வந்திருந்தீங்க அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குன்னூர், ஊட்டி, கூடலூர். எஸ், நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே நாங்கள் அந்த காலத்தில் கட்டின பிரிட்ஜா? ஆமாங்க, பழங்காலத்தில் கட்டின பிரிட்ஜு. இப்போதைக்கு புதுசாக அந்த பாலம் போட்டாங்க. ஸோ அது தேவையில்லை. பேன் பிளாஸ்டிக் செக் போஸ்ட் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும் நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் போட்டு வந்துடாதீங்க. சமவெளி பகுதியில் அகற்றுறதுக்கு நம்ம தூய்மை பணியாளர் இருப்பாங்க. அதுவும் தப்பு தான். நம்மளாம் தேடி ஒரு டூ பாக்ஸில் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை விட ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா, நம்ம பழங்காலத்தில் இருக்க மஞ்சள் பையை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், நீங்களும் கடைக்கு போகும்போது மஞ்சள் பையை தூக்கிட்டு போங்க, இல்லை ஒரு கட்டை பையை தூக்கிட்டு போங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதாங்க பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் யாரும் நம்மளை நிறுத்த போகிறதில்ல, பிகாஸ் ஆஃப் நம்ம பைக் ரைடர். ஒலி எழுப்புக நண்பா அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், நீங்களும் ஹில்ஸ் ரைட் பண்ணும்போது இது மாதிரி பெண்டு, கண்மறை பிரதேசம் அப்படிலாம் இருந்தால் ஹார்னை போடுங்க. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து மரமெல்லாம் இலையை உதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பசுமையும் இல்லை. ஆனால் மேலே போக போக கிளைமேட் சேஞ்ச் ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்து தான் போயிட்டுருக்கோம். மலைப்பாதி கவனமாக செல்லவும் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, ஹில்ஸ் ரோடில் எப்போதுமே ரொம்ப கவனமாக தான் போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து வருவாங்க இந்த வராங்க பாருங்க. ஸோ பெண்டிலலாம் வந்து நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வாவ், ஏறுறோம் ஏறுறோம் ஏறுறோம். கம்மோன் ஓட்டியார். ஓகே நண்பா, தேங்க்யூ. ஹார்ன் அடித்தோம் அப்படின்னா வழி விட்ருவாங்கங்க மேக்ஸிமம். அப்பா மாசுங்க, இங்கே பாருங்களேன், கூம்பு கூம்பாக இருக்குது. ஒரு கூம்புக்கு பின்னால் இன்னொரு கூம்பு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. வாவ், ஃபஸ்ட் டைமாக வரேங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரியான பள்ளத்தாக்காகவும் இருக்குங்க. இவ்வளோ நாளாக எப்படிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலாக ஒரு மலை இருக்குது, அதுக்கு பின்னால் இன்னொரு மலை, கீழே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்குங்க. தொட்டப்பட்டா மிக பெருசுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில். எல்லாமே நீலகிரியில் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்றுங்க. என்னங்க இவ்வளோ கார் இருக்குது, என்னங்க சிட்டிக்குள்ளே எதுவும் வந்துட்டோமா, இவ்வளோ காராக வருது. சாரிங்க,
நம்மள மாதிரி தான் நாங்கள் எல்லாம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் காரில் தான் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் பைக் ரைடர்ஸ் இல்லை, எல்லாம் காரில் தான் வந்திருக்காங்க. ஹில்ஸ் ஏரியாவில் காரில் வந்தால் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பைக்கில் தான் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். நீங்கள் பைக்கா காரா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் போடப்பட்ட பாலமாக இரும்பில் இருக்குங்க. வாவ், அடர்ந்த காடுங்க. அடர்ந்த காட்டில் இவ்வளோ வெஹிக்கிள்ஸா? ஊட்டி பாவங்க. நம்ம சமவெளி பகுதியில் தான் நம்ம பஸ்ஸு காரெல்லாம் ஓட்டி மாசுபடுத்துகிறோம் அப்படின்னா இங்கேயும் அப்படி தாங்க இருக்குது. சாரி நண்பா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே தோணுது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா மரமும் இலையே உதிர்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. மலையிலே பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் இருக்கும். பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள் அப்படின்ற மாதிரி நிறைய காடுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்காடுகள், அயனமண்டல பருவக்காற்று காடுகள் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்னங்க ஏறிடலாமா? வேணாம். இந்த மாதிரி டேனிங்கில் மட்டும் ஏறிடக்கூடாதுங்க. சடனாக வெஹிக்கிள் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாகவே போவோம். அங்கே இங்கிட்டும் சுற்றி பார்ப்போங்க. இங்கிட்ட பாருங்கள், இங்கிட்டெல்லாம் பசுமை மாறா காடுகள்னு நினைக்கிறேன். வேறு லெவலாக இருக்குது. பசுமை இழக்கவே இல்லை. முந்திட்டானே. அங்கிட்ட ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நம்ம முந்திக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஓட்டணுங்க ஹில்ஸ் ரைடை பொறுத்த வரைக்கும். நம்ம நண்பர் யாரோ கால் பண்ணுறாரு, ஸோ அவாய்ட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் ரைட் பண்ணுறப்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணுங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. குரங்கு நண்பர், சாரி நண்பா, பேர் நண்பா இருங்க. வ்ளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும், இயற்கையும் ரசிக்கணும், பைக் ரைடிங்கையும் பார்க்கணும். பா செம்மையாக இருக்குங்க ஊட்டி. சம்மர்லேயே எப்படி இருக்குது அப்படின்னா ரெய்னி சீசனில் வேற லெவலாக இருக்கும். பா அங்கேருந்து பாருங்கள், மலை மேலே ஒரு சின்னூண்டாக ஒரு ஃபால்ஸ் கொட்டுது. உங்களுக்கு தெரியுதா என்ன தெரில, எனக்கு லைட்டாக தெரியுது. ஏங்க கோயம்புத்தூர் எல்லை முடிவுன்னு வந்துச்சு. அடுத்து வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நுழைய போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ நம்ம கெட்டப்போ பார்த்தோன்னே பைக் ரைடர்ஸ் எல்லாம் ஒரு சைன் போட்டுட்டு தாங்க போவாங்க. ஹாய் நண்பா அப்படின்ற மாதிரி. யானை நடமாடும் பகுதி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. கேஷ் அண்ட் வைல்ட் லைஃப் காரிடார். எஸ் நண்பா, எங்கே இருக்கீங்க? வாங்க, உங்களை பார்க்க தானே நாங்கள் அங்கேருந்து வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க தோணுது. வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்டுட்டா போதுங்க. அந்த பாட்டு ஞாபகம் தான் நம்ம டெஸ்டினேஷன் வர வரைக்கும் அப்படியே என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் இயற்கையை ரசிக்கிட்டே போனாலும் அது நமக்கு செட் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போக்கப்போ இது மாதிரி கிரிஞ்சு பண்ணுங்க. கார்னரிங் லைட்டாக பண்ணாலே நம்ம ரோசி ஞாபகம் வந்துடும். ஓ நம்மளும் ரோசியா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். ஆனால் அவர் அளவுக்குலாம் நம்மளால் வர முடியாதுங்க. கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லவும். ஆனால் நம்ம பிளாக்பலுக்கு அந்த விதிமுறைகள்லாம் இல்லைங்க. குரங்கு நண்பர்கள் எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க, சடனாக ஓடியாந்துருவாங்க. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏர்பின் பெண்டில் மேக்ஸிமம் அந்த ரோட்டை ஓட்டியே போகணுங்க, லெஃப்ட் சைடு ஓட்டி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆப்போசிட்டில் வர 4 வீலருக்கு நம்ம வழி கொடுக்கணும். குன்னூர் வந்துட்டோம். வேற லெவலாக இருக்குங்க கிளைமேட்டு. பாடியில் சில்னஸ் ஏறுது, ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. நைஸ் ஃபீலிங். இது என்னங்க ஊட்டி மலை ரயில் பாதை போல். நம்ம பைக் ரைடருங்க, ரயிலெல்லாம் போகிறதில்ல, ஒன்லி பைக். என்னங்க நகராட்சி தான் போல் குன்னூர். சிட்டி செம்மையாக இருக்குது. எல்லாமே சொட்டராக போட்டுருக்காங்க. அப்படி குளிர் தான் என்ன, நமக்கு ஒன்றும் தெரிலங்க. ஊட்டியில் உள்ள சந்து பந்து ரோடெலாம் ஓட்டாமல் விட மாட்டோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றினாலும் பரவாயில்ல, எல்லா ரோட்லேயும் ஓட்டணுங்க. ப்ரோ மெதுவாக போக மாட்டிங்களா? மெதுவாக போக மாட்டிங்களா? கார்னரிங்களா அவ்வளோ வேகமாக வரீங்க?
ரோசி நினப்போ ரோசி நினப்பான்னு கேட்டேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஹெல்மெட்டா? ஹெல்மெட்லாம் எங்கே ப்ரோ, ரைடிங் கியர்ஸ்லாம் நல்லா இருந்தால் தான் ப்ரோ கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது ப்ரோ. நான் இந்த ஏரியாக்காரன், நீங்கள் எங்கே வெளியே இருந்து வந்துட்டு என்ன பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ? எந்த ஏரியா இருந்தால் என்ன ப்ரோ, கீழே விழுந்தா காயம் தானே ப்ரோ. ப்ரோ நான் விழுந்தா அது என்னோட இது, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். சின்ன அட்வைஸ்னால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை ப்ரோ. நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ப்ரோ கஷ்டம்? இதோ எல்லாரும் போகிறாங்க வராங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை வைக்கிற உங்களுக்கு எதுக்கு? ப்ரோவும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரைடர் ஆகணும் ஆசைப்பட்றாரு. இப்போ தான் வேலைக்கு போகிறாராம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். எல்லா ரைடிங் கியர்ஸும் வாங்கிக்கோங்க பக்காவா, அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய்க்குங்க, அதான் நல்லது. ஓகே கைஸ், பார்ப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பை ப்ரோ.